அவனுங்களுக்கு தேவை என்னோட உயிர் தானே சார். பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குயிலி படத்தோட விமர்சனம். குயிலி உண்மையாக குயிலி அப்படின்ற ஒரு பெண், ஒரு தனியாக ஒரு பெண், குடிகார கணவன், அதனால் அவன் உயிர் பறிபோக தான் பிள்ளைய வேறு மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு வளர்க்குறாங்க. அந்த பெண் புருஷனோட இறப்புக்கு அப்புறம் ஆளே மாறிடுறாங்க. படத்துலேயும் கேரக்டர் மாறிடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒருத்தங்க நடிக்கிறாங்க, அவங்க பேரை சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம லிஸி ஆண்டனி அவங்க நடிக்கிறாங்க. உண்மையாக ஒரு அருமையான களம். அதை எடுத்த விதத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நான் குயிலி ஒரு அருமையான கதைக்களம். மது போதையால் கணவன் மறைந்து போக அவன் இல்லாத வருத்தத்தோட தான் அவ்வளோ நாள் பார்க்காத வாழ்க்கையை பார்க்குற மனைவி ஒரு புரட்சி பெண்ணாக உருவெடுத்து தன் மகனை எப்படி வளர்த்த ஆளாக்குறா அப்படிங்கிறதும், கூடவே தன்னையும் எப்படி வளர்த்துக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த குயிலி படத்தோட கதையும் களமும். இதில் குயிலியாக நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஒருத்தங்க வராங்க, அதுக்கப்புறம் லிஸி ஆண்டனி வராங்க. ஃபஸ்ட்டு வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தஷ்மிகா லக்ஷ்மணன் அவங்க தான் நினைக்கிறேன். அருமையாக ஒரு கிராமத்து கணவருக்கு ஏற்ற மாதிரி ரவிச்சா ரஞ்சிதா அப்படின்னு ஒரு நடிகர். அவர் ஏற்கனவே 1-2 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இதில் குடிகாரராக ஒரு கிராமத்தானாக வர்றாரு. அவர் குழந்தை பிறந்த பிறகும் குடியை நிறுத்தலை. அப்போது அந்த பெண்மணி பையனை கனவுகளோடு வளர்க்குறா. ஊர்லேயே ஃபஸ்ட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று, சாராயம் காய்ச்சி விற்று, அப்புறம் கள்ளச்சாராயம் விற்று, அப்புறம் கட்சி மூலயமா பெரிய ஆளாயிடுற புதுப்பேட்டை சுரேஷை அந்த பெண்மணி தான் புருஷன் சாவுக்கு அவன் தான் காரணம்னு எதுக்குறா. அது இல்லாமல் இந்த பெண் தனது உறவுக்காரர் ராட்சசன் சரவணனோடு சேர்ந்து அந்த சாராய கடையே கொளுத்தி விட்றா. அதில் அவளை சிறைக்கெல்லாம் அனுப்புது இந்த உலகம். அங்கேருந்து வர்றவ சில தலைவர்களோட அட்வைஸ் படி லெனின், மார்க்ஸ், பிடல் காஸ்ட்ரோ இப்படி பல விடுதலை வீரர்களோட கம்யூனிஸ்ட் தலைவர்களோட ஹிஸ்ட்ரியை படித்து தான் பிள்ளைய இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் அந்த புள்ள வளர்ந்து பெரியாளாகி அம்மாவோட பேச்சை கேட்காம தன்னுடைய மனைவியோட, அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன் காதலி, அம்மாவோட விரோதக்காரராக இருக்கார் இல்லைங்களா, அந்த சாராயம் காய்ச்சி மதுக்கடை வச்சுருக்கிறவர். இன்றைக்கி ஒயின் ஷாப் ஓனர் ஆகிடுறாரு. இது கொஞ்சம் பீரியட் ஃபிலிம், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அரசு மதுபான கடைகளாக ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அவர் ஒரு கட்சிக்காரராக செல்வாக்காக இருக்கிறாரு. அவருடைய மகளையே கல்யாணம் பண்ணுறாப்புல. அப்போது அம்மா பையனை தலைமொழிகிற ஒரு சூழல். பையன் அம்மாவோட இணைஞ்சாரா, மருமகள் இவங்க அம்மாவை இல்லை தன் மணமகனையே, அதாவது கணவனையே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு கேரக்டராக இருக்காங்க. இப்போது இவங்களோட வாழ்க்கை வரலாறு அப்பப்போ ஊரில் பேசுகிற ஒரு கேரக்டராக ஹலோ கந்தசாமி. இந்த மகனா அருண்குமார் வெங்கடசாமி, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அவர் தான் அம்மாவோட பேச்சை கேட்காம, அதாவது லிஸி ஆண்டனியோட பேச்சை, அதுக்கு முன்னாடி தஷ்மிகா லக்ஷ்மணன் அவங்க தான் சின்ன வயசில் அவருக்கு அம்மாவாக இருக்காங்க. அந்த கேரக்டரே மாறிடுது. நம்ம அழகி படத்தில் பார்ப்போம் இல்லையா, கொஞ்ச நேரம் வரைக்கும் ஒரு பொண்ணு கேரக்டராக இருக்கும். அப்புறம் நந்திதா தாஸ் வந்துடுவாங்க இல்லையா, மோனிகா முன்னாடின்னு நினைக்கிறேன் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் நந்திதா தாஸ் அதே கேரக்டர் அப்படி வாங்கி நடிப்பாங்க. நம்ம டிவியிலலாம் இவருக்கு பதில் இவர் அப்படி கிடையாது. இந்த கேரக்டரோட உருமாற்றம். ஏன்னா நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நான் வேறு லுக்கில் வடன்னு ஒரு சின்ன பையனாக சுற்றிட்டு இருந்திருப்பேன். இன்றைக்கி நம்ம தாடி மீசையுமா நாம் யாரெல்லாம் போட்டு மிரண்டோமோ அவங்கள மிரட்டுற கெட்டப்பில் இருக்கோம்ல, அந்த மாதிரி லிஸி தாமஸ் லிஸி ஆண்டனி மாறிடுறாங்க. அவங்களுடைய மகன் அம்மா பேச்சை கேட்கல. அப்போ அந்த மகனுக்கு அம்மா எப்படி பாடம் நடத்துகிறாங்க,
அப்படிங்கிறதும், அதுவும் கூட உறவுக்காரர் ராட்சசன் சரவணன் நம்ம அம்மாவுக்கு எப்படி உதவுறாரு அப்படிங்கிறது. யாசர், நம்ம ராட்சசன் யாசரும் ஒரு கேரக்டர் இதில் முக்கிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த கதை மதுவால் கணவனை இழந்த தாய் மகனையும் அந்த மதுக்கடை அதிபருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு அவர் அரசியல் செல்வாக்கு, பணபலம், படைபலம், சாராய பலம் இதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாமல் கையை பிசந்தாளா இல்லை மகனை மீட்டெடுத்தாளா அப்படிங்கிறது தாங்க அந்த கதை. இந்த கதையை வேறு லெவலில் சொல்ல நினைத்து அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. உண்மையாக அந்த படக்குழுவினரை பாராட்டியே ஆகணும். இந்த ஜூலை 4ஆம் தேதி தான் இந்த படம் இன்றைக்கி தான் ரிலீஸு. இந்த படத்தில் வந்து பி முருகசாமி அவர் தான் வந்து இயக்குனர். அவரும் ஒரு குடியார கேரக்டர் நடிச்சிருக்கிறாப்புல. அதாவது இந்த பையனோட அப்பா கேரக்டர், ப்ரொடியூசரோட அப்பாவா நம்ம ரவிச்சா ரஞ்சிதா நடிக்கிறார் இல்லைங்களா, அப்போது அவங்க கூட நடிச்சிருந்தாப்புல. அதுமாரி தீப்திராஜ் தேவன் அவங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதுமாதிரி இந்த படத்துக்கு மியூசிஷியன் ஜான் சுமித் மியூசிக் டைரக்டர், அருமையான ஒரு இசையை பாடலாசிரியர் வேட்டவலம் ராமன் அவரோட இணைந்து கொடுத்துருக்கிறாரு. அதுமாரி பிரவீன்ராஜோட ஒளிப்பதிவு இந்த கிராமத்து அழகாக நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துது. ராஜேஷ் கண்ணனோட படத்தொகுப்பும் பக்கா தொகுப்பாக இல்லைனாலும் ஓரளவு பாடாவதியாக இல்லாத தொகுப்பாக இருக்குது. மொத்தத்தில் ஜோ சுமித்தோட மியூசிக் இந்த படத்தில் வந்து நம்மளை வந்து உட்கார வைக்குதுன்னா அது மிக இல்லை. அதுமாதிரி கருத்தாழமுக்கு இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வரவேற்கணும். இந்த படத்தை வந்து மிரட்டல் சிவாவோட சண்டை காட்சிகளும் வேறு லெவலில் இருக்குங்க. மொத்தத்தில் 107 நிமிஷம் 30 செகண்ட், அதாவது 1 மணி நேரம் 47 நிமிஷம் படம், 1.25 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படம் பெருசாக நம்மளை வந்து ரொம்ப நேரம் ஏதோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஓரளவு குயிலி நம்மளை ஒரேடியாக குதிகளைக்க விடலைனாலும் குடியின் தீமைகளை சொல்லி ஒரு மாதிரி நம்மளை வந்து ஒரு ஃபீல் கொண்டு வர்றதில் குயிலி நிச்சயமாக தன் வெற்றியை பதிவு செய்கிறாள். ஆனால் இந்த படம் சின்ன பட்ஜெட்டில் வந்து இருக்குது. எத்தனை தேட்டர் கிடச்சிருக்கு, எப்படி வெற்றி பெற போகுதுங்கிறதுலாம் இந்த வாரம் இன்னொரு 4 நாளில் தான் தெரியும். அதுவரை காத்திருப்போம். குயிலி பெருசாக குதிகலிக்க விடவில்லை என்றாலும் சின்னதாக குடிக்கான போதனையில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ட்டு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.